கோவை அரசு கல்லூரி மாணவர்கள் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்தி வழங்கி கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். மாணவர்களின் குற்றச்சாட்டு என்ன? தற்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? மருத்துவமனை நிர்வாகம் என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? வணக்கம். அரசு மருத்துவமனையில் கடந்த 3 நாட்களாக சாலை விபத்தில் சிக்கிய மாணவருக்கு முறையான சிகிச்சை கொடுக்காதனால மாணவர் உயிரிழந்திருப்பதாகவும், அதே சமயம் சிகிச்சை அளிப்பதற்காக செவிலியர்களும் காவலர்களும் லஞ்சம் வாங்கியதாகவும், அரசு மருத்துவமனையில் எந்த விதமான மாத்திரை மற்றும் பொருட்கள் வெளியிருந்து வாங்கிட்டு கொடுத்ததாகவும் மாணவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் திரண்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பந்தயசாலை போலீசார் உடனடியாக அங்கு மாணவர் தரப்பிலும் சரி, பெற்றோர்கள் தரப்பிலும் சரி தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். திருநெல்வேலியைச் சேர்ந்த அரசு கலைக்கல்லூரியில் படிக்கக்கூடிய 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய வசந்த் என்ற மாணவர் கடந்த 8ஆம் தேதி சாலை விபத்தில் சிக்கியிருக்காரு. அவருக்கு சிகிச்சை கொடுத்ததுதான் சரியான சிகிச்சை கொடுக்காத காரணத்தினால் அவர் உயிரிழந்திருக்கார் என்ற குற்றச்சாட்டு வைத்து மாணவர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள்.